19ஆம் நூற்றாண்டில் உருவான சமூக சீர்திருத்த இயக்கங்களோட கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் சதி அப்படின்றது ஒழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க? 1829. இதுல தான் சதி அப்படின்றது ஒழிக்கிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் வில்லியம் பென்டிங் பிரபு. யாரோட தூண்டுதலால பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் சதி அப்படின்ற அவரோட கொடுமைகளை பற்றி பேசினவர் ராஜா ராமமோகன் ராய். இவங்களோட பங்கு இதுல ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்றாங்க. தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்ட சமாஜத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தயானந்த சரஸ்வதி அப்படின்றவங்க என்னத்தை உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜ். எந்த வருஷம்? 1875 உருவாக்குறாங்க ஆரிய சமாஜம். யாரு? தயானந்த சரஸ்வதி. யாருடைய பணியும் இயக்கமும் 1856 விதவைகள் மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்படுவதற்கு வழிகோலியது. சதிக்கு ராஜா ராமமோகன் ராய், மறுமணத்துக்கு ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் 1856. ராஸ்கோஃப்தர் யாருடைய முழக்கம்? ராஸ்கோஃப்தர் அப்படின்றது ஒரு நம்ம பிற்காலத்தில் பார்ப்போம், தாதாபாய் நவ்ரோஜியோட ஒரு புக்காக இருக்கும், ஒரு மேகசினா இருக்கும். என்னன்னு பார்த்து யாருடைய முழக்கம் அப்படின்றது பார்சி இயக்கத்தோட முழக்கம். நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? நாம்தாரி, நிரம்காரி 2. நாம்தாரி அப்படின்றது பாபா ராம்சிங், நிரம்காரி அப்படின்றது பாபா தயால் தாஸ். இங்கே கேட்குறது நாம்தாரி. நாம்தாரி அப்படின்றது பாபா ராம்சிங். விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? விதவை மறுமண சங்கம் ஏற்படுத்தியவர் யார்? எம்ஜி ரானடே. எந்த வருஷம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரானடே 3 சங்கத்தை நிறுவியிருப்பார் பார்த்துருக்கோம். விதவை மறுமண சங்கம் 1861. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பூனா சர்வஜனிக் சபா 1870. தக்கான கல்விக் கழகம் 1884 உருவாக்குறாங்க. சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலின் ஆசிரியர் தயானந்த சரஸ்வதி. சத்யார்த்த பிரகாஷ். கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட், சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் ராமலிங்க அடிகள்னு சொல்லப்படுற வள்ளலார். புனே சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் 1870 எம்ஜி ரானடே. குலாம்கிரி நூலை எழுதியவர் ஜோதிபா பியூலே. ராமகிருஷ்ண மிஷன் டேஷால் நிறுவப்பட்டது. ராமகிருஷ்ண மிஷன் அப்படின்றது நம்ம உடனே ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்றது போற்றக்கூடாது. ராமகிருஷ்ண மிஷனை நிறுவியவர் சுவாமி விவேகானந்தர். அகாலி இயக்கத்தின் முன்னோடி அப்படின்றது நம்ம கடைசியாக படித்தோம். என்ன அப்படின்னா சிங் சபா. 1 பைசா தமிழன் பத்திரிகையை தொடங்கியவர் அயோத்திதாச பண்டிதர். நெக்ஸ்ட்டு, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தார். கரெக்டு. உருவ வழிபாட்டை ஆதரித்தவர் அல்ல, எதிர்த்தவர். சமூக தீமைகளை கண்டனம் செய்வதை எதிர்த்து அவர் சிற்றேடுகளை வெளியிட்டவர் இல்லை, அவர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். அப்போ 1 மட்டும் சரி. பிரார்த்தன சமாஜ் டாக்டர் ஆத்மராங் பாண்டுரங்கரால் நிறுவப்பட்டது. கரெக்டு. இந்த சமாஜம் அனைத்து சாதியினரும் பங்கேற்கும் சமபந்திகளையும் சாதி கலப்பு திருமணங்களையும் ஊக்குவித்தது. கரெக்டு. ஜோதிரா பியூலே ஆண்களின் மேம்பாடு இல்லை, பெண்களின் மேம்பாட்டுக்காக பணியாற்றினார். பிரார்த்தன சமாஜம் பஞ்சாப் இல்லை, மும்பை. ஸோ 1, 2 ஆகியன சரி. ராமகிருஷ்ண மிஷன் கல்வி, உடல்நலம், பேரிடர்களின் போது நிவாரண பணி செய்தல் போன்ற சமூக பணிகளில் செயலோக்கத்துடன் ஈடுபட்டது. ரைட்டு. பேரின்ப நிலை எய்தும் பழக்கங்களில் மூலம் ஆன்ம ரீதியாக இறைவனோடு இணைவதை ராமகிருஷ்ணர் வலியுறுத்தினார். ரைட்டு. ராமகிருஷ்ண மிஷனை ஏற்படுத்தினார் இல்லை, ஏற்படுத்தியவர் விவேகானந்தவர். 1, 2 சரி. ஜோதிரா பியூலே ஆதரவற்றோருக்கான விடுதிகளையும் விதவைகளுக்கான காப்பகங்களையும் திறந்தார். ஜோதிரா பியூலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார், விதவை மறுமணத்தை ஆதரித்தார். 2மே கரெக்டு. கூற்று சரி. 2மே கரெக்டு தான். 2மே சரியான பொருத்தமாக உள்ளது. 1 பைசா தமிழன் அப்படின்றது பத்திரிகை. திருவருட்பா அப்படின்றது ஜீவகாருண்ய பாடல்கள். பாபா தயால் தாஸ் அப்படின்றவங்க நிரம்காரி. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் விதவை மறுமண சீர்திருத்த சட்டம். தேவேந்திரநாத் தாகூர் ஆதி பிரம்ம சமாஜம். ஓகே, தேங்க்யூ.